இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அப்ரெண்டிஸ் வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4500 பிரான்ச் ஆல் ஓவர் இந்தியா வச்சுருக்காங்க. 34,000 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த 34,000 எம்ப்ளாயீஸில் கிளரிக்கல் பேசிஸில் அப்ரெண்டிஸ் மூலமாகவும் ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள மேபி செலக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ரெண்டிஸ் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபண்டும் உண்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த 4500 சீட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 12th ஜூன் 2026. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 22nd ஜூன் 2026. அதே மாதிரி அப்ளிகேஷனும் 22nd ஜூன் 2026 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபீஸும் முடிஞ்சிடும். ஸோ என்றைக்கு என் டேட்டும் அன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான என் டேட்டும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டேட்டு டைமு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்க பேங்க் அப்படின்றதுனால உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க வேகன்சியை. நீங்கள் கேட்டகரி வைஸும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னா நேராக அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி அவங்க ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் அப்படின்றது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி கேரக்டர் அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டியாவோ இல்லை பிடபிள்யூபிடியாவோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டராகவோ இல்லை வேறு ஏதாவது கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அந்த கேட்டகரி வைஸ் இருக்கிற ரிசர்வேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மெரிட்டில் மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க தேவைன்னா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் டேட் அப்படின்றது உங்கள் ஏஜாக இருக்கட்டும், உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எதுக்குமே கட் ஆஃப் டேட்டை 31/5/2026 டேட்டை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கேண்டிடேட் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டிகிரி முடித்த உடனேயோ இல்லை நீங்கள் ஏதாவது டிப்ளமோ இல்லை ஐடிஐ அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் சரி, நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷனுக்கும் யூஸ் ஆகும், அதே சமயத்தில் வேகன்சி பார்க்கறதுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஏஜ் 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதை அடுத்த பேஜில் பார்த்துருவோம். முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். நீங்கள் ஃபுல் டைமில் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதும். இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சி அப்படிங்கிறது 12 மந்த்ஸ்க்கான வேகன்சி இது. ஸோ 12 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க உங்களை மேபி பர்மனெண்ட் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 28 வயசு மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க இல்லையா. எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 3 இயர்ஸும், அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தால் 13 வயசு வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 15 வயசு வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விடோஸ், டைவர்ஸ்டு உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட், ஆனால் ரீமேரேஜ் பண்ணிடக்கூடாது. அப்படியா இருந்தால் நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 38 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும். 40 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு இது இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜுக்கான உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது தமிழ்நாடை சேர்ந்தவங்களாக தான் தமிழில் நீங்கள் எக்ஸாம்
எழுதி பாஸ் பண்ணணும். கர்நாடகாவை சேர்ந்தவங்களா இருந்தால் கன்னடாவில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி அதில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 20 கொஷின் இருக்கும், 20 மார்க்குக்கு. இங்கிலீஷ்லையும் ஹிந்தியில் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை ஹிந்தினா ஹிந்தியில் எழுதலாம். குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து 20 கொஷின் இருக்கும், அதுவும் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 20 கொஷின் இருக்கும், அதுவும் இங்கிலீஷில் ஹிந்தியில் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் 20 கொஷின் வரும், அது இங்கிலீஷில் மாத்திரம் இருக்கும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி ஒரு 20 கொஷின் வரும், அது ஒன்லி இங்கிலீஷில் இருக்கும். மொத்தமாக 100 மார்க்குக்கு 100 கொஷின் கேட்பாங்க. 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஆன்சரில் வந்து ரைட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் போடுவாங்க, ராங் ஆன்சர்னால் இல்லை 0 மார்க்காக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது மெரிட்டில் வேகன்சிஸை பொறுத்து உங்களுக்கு மெரிட்டில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்றது கட் ஆஃப் மார்க்கு ஒரு டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே வாங்குறவங்கள மெரிட்டில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவங்க சொல்லியிருக்க டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் இருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து அலாட் பண்ண முடியுமா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அப்ளிகேஷனில். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, அதேமாதிரி முக்கியமாக வந்து லோக்கல் லாங்குவேஜ், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டேட்டுக்குரிய லோக்கல் லாங்குவேஜ்லையும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மெடிக்கலும் ஃபிட்டாக இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்க போகுது. அது மாதிரி இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நார்ம்ஸ் கைட்லைன்ஸ் கீழே தான் இது இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து nats.education.gov.in இதில் வந்து ஒரு டிஜிட்டல் கான்ட்ராக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட லிங்க் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அப்ளிகேஷனில் அந்த இமெயில் ஐடிக்கு வந்துடும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் அதை. அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை முன்னாடி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அது மாதிரி இது வந்து 12 மந்த்ஸ்க்கான ட்ரைனிங். இது ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 15,000 வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வரும். மற்றபடி ஒரு ஜென்ரலாக ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பேங்க் ஹாலிடேவோ அந்த ஹாலிடே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். அது மாதிரி மாதத்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு எந்த லீவும் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன் ஜாப் ட்ரைனிங் தான். ஒரு பேங்க்கில் கிளரிக்கல் ஒர்க்கு பார்க்குற ஸ்டாஃப் வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். முக்கியமாக ஓவர் டைம் கிடையாது. கரெக்டாக பேங்க் ஹவர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த ட்ரைனிங் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ட்ரைனிங் முடிஞ்சப்பறம் அதுக்கான எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதை எழுதி நீங்கள் அதில் பாஸ் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தருவாங்க. இதை தவிர வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ண எனக்கு சென்ட்ரல் பேங்க்கில் கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னலாம் கேட்க முடியாது. மேபி அவங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி அவங்க அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களை பர்மனன்ட் எம்ப்ளாயியாக ஜாபுக்கு எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டோட வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டெர்மினேஷன் அப்படின்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்க பேங்க்குக்கு அவங்க சொல்லியிருக்க டேட்டில் உள்ளே போகல அப்படின்னா உங்களுடைய அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒன்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் 12 மந்த்ஸ் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் இந்த ட்ரைனிங் பீரியடோட கான்ட்ராக்ட் எந்த வகையெல்லாம் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது ரீசன்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் அவங்களுடைய அதாவது பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசர் அவருக்கு எழுதி இதனால் நான் விட்ரா பண்ணிக்கிறேன் இந்த ட்ரைனிங்கை அப்படின்னு கேட்டு அது மூலமாகவும் நீங்கள் இந்த கான்ட்ராக்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஓபிசி மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் ஃபீஸ் வந்து 200 ரூபா, மொத்தம் 944 ரூபா நீங்கள் கட்டணும். அதே ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியில் ஃபீமேலாக இருந்தால் 400 ரூபா ப்ளஸ் 200 ரூபா சேர்த்து ஜிஎஸ்டியோட 708 ரூபா நீங்கள் ஃபீஸாக கட்டணும். எஸ்சி எஸ்டியில் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, பட் இன்டிமேஷன் சார்ஜும் ஜிஎஸ்டி உண்டு 236 ரூபா. அதே தான் பிடபிள்யூபிடி கேண்டிடேட், அதே தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வெறும் 236 ரூபா தான் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
ஏற்கனவே சொன்ன மாரி அப்ரண்டிஸ் ட்ரெய்னிங் எங்கேயாவது அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல சென்ட்ரல் பேங்க்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணாதீங்க. நீங்க நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாரி மோர் தென் 1 இயர் நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எந்த கேட்டகரியும் இவங்க வந்து இங்க அலாட் பண்ணல. அது டிசேபிள்டா இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் சரி, யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா, இவங்க எந்த கேட்டகரியும் அதுக்காக அலாட் பண்ணல. அம் அ இத தவிர வந்துட்டு ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே நீங்க எம்ப்ளாய்மென்ட் கண்டிப்பா வேணும்னு கிளைம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அவைலபிலிட்டி வேக்கன்சி இருக்கு. அதேமாரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அப்ப அவங்க வந்து தாராளமா கன்வெர்ட் பண்ணிப்போம். பெர்மனன்ட் எம்ப்ளாயி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இத தவிர வந்து கேண்டிடேட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து https://beep.bfsissc.com இது வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போயிடுங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் போய் படிச்சீங்கன்னாவே இந்த வெப்சைட் அங்க இருக்கும். அங்க கிளிக் பண்ணீங்கனாலே நேரா அந்த வெப் பேஜ்க்கு போயிடும். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப் பேஜ். அந்த வெப் பேஜ்ல போயிட்டு கேண்டிடேட் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கேண்டிடேட் லாகின் உள்ள போனீங்க அப்படின்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐடி பாஸ்வேர்ட் வச்சு உள்ள போயிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்க அப்படின்னா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுடைய நேம் கேட்பாங்க. அ ஸோ இமெயில் ஐடி கேட்பாங்க. இமெயில் ஐடி, நேம் இதெல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஏஜ், ஆதார் கார்ட் நம்பரு ஆதார் கார்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா, ஏஜ் தானாவே அது கால்குலேட் ஆயிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க அதில ஜென்ரலான விஷயங்கள் மாத்திரம் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு, முக்கியமா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான முக்கியமா உங்களோட ஒரு ரெஸ்யூமும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இத அப்லோட் பண்ணி இப்படி தான் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். அதே மாரி உங்களுக்கு எல்லா ரிமைண்டரும் உங்களோட நீங்க குடுத்துருக்க இமெயில் ஐடி, அதே மாரி நீங்க மொபைல் நம்பர் ஒண்ணு குடுப்பீங்கல்ல, அதுக்கு எஸ்எம்எஸ் ஆவும், வாட்ஸ்அப் மெசேஜாவும் உங்களுக்கு வந்துரும். அடிக்கடி நீங்க போயிட்டு அந்த வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டரோ, இல்ல ஹால் டிக்கெட்டோ எதுவுமே ஹார்ட் காப்பியாவோ, சாஃப்ட் காப்பியோ வேண்டாம். அ நீங்க உங்களோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எப்படி எழுதுவீங்கன்னா, உங்களோட ஓன் கம்ப்யூட்டர் இல்லன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் உட்காந்து அவங்களோட கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இதில வந்து ஓனா நீங்க உட்கார்ந்த இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே எக்ஸாம் எழுத முடியும். முக்கியமா அந்த கம்ப்யூட்டர்ல கேமரா இருக்கணும். ஸோ கேமரா மூலமா ஒரு ஏஐ கண்டிப்பா வாட்ச் பண்ணும். ஸோ நீங்க அது மூலமா நீங்க உங்களோட ஓன் டிவைஸ் அதாவது அதுக்கு லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம். அதில உங்களுடைய ரெசிடென்ஸ் இல்லன்னா உங்களுடைய ஓன் பிளேஸ்ல இருந்தே நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாம் வந்து அவங்க திருத்தி மார்க் போர்டு வரும். ப பட் கண்டிப்பா எந்த மால் பிராக்டிஸும் பண்ணிறாதீங்க. இது வந்து எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க எக்ஸாம் எழுதுறத. முக்கியமா வந்து வேக்கன்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி. ஸோ அவங்க சீட் இப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அந்த சீட்ஸ எப்படி அவங்க பிரேக்கப்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலேண்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்க்கு 128. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாவே அந்த 4,800 வேக்கன்சிய ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்டகரி வைஸும் நீங்க இதிலேயே பார்த்துக்கலாம். அருணாச்சல பிரதேஷ்க்கு 8, அசாம்ல 118, பீகார்ல 433, சண்டிகர்ல 9, சண்டிகர் யூனியன் டெரிட்டரில 9, சண்டிகர்ல 114. ஸோ இந்த மாதிரி தாதர் நகர் ஹவேலியில 1, தாமன் தியூ 1, டெல்லி 97, கோவா 28. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டே வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இது தமிழ்நாடு ஏரியால இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு 2 வேக்கன்சி இருக்கு. தமிழ்நாடுக்கு 202 வேக்கன்சி இருக்கு. ஸோ இந்த 202 வேக்கன்சியும் உங்களுக்கு பிரேக்கப்ஸாவும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றது அப்படின்னா, நீங்க உங்களுடைய கேட்டகரி வைஸும் அப்ளை பண்ணலாம். இல்ல ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண முடியும். அதே மாரி எங்கெல்லாம் உங்களுக்கு சீட்ஸ் அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த தமிழ்நாடுல வந்து 202 வேக்கன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 202ம் ஸ்டேட்ல எந்தெந்த ஊர்லலாம் அந்த அலாட்மெண்ட் வந்து அந்த வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட்டே குடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார்னா, சவுத் அந்தமான்ல மாத்திரம் ஒரே ஒரு வேக்கன்சி. அந்த பேங்க்ல மாத்திரம் தான் அந்த ட்ரெய்னி வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி குடுத்துட்டே வராங்க. ஆல் ஓவர் இந்தியா, அசாம், பீகார் எல்லாத்துக்குமே கர்நாடகா எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. இதில இருக்க எல்லா ஊரும் படிச்சா ரொம்ப நேரம் ஆகும் இந்த வீடியோ. ஸோ அதனால இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஆம்.
நீங்க எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்களா இருந்தாலும், அங்க போயிட்டு உங்க ஊர்ல, உங்க எந்த ஸ்டேட்டு எந்த எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்களா இருந்தாலும், உங்களோட நீங்க வசிக்கிற அந்த பர்ட்டிகுலர் ஊர்ல வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கா? அப்படின்றத நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்கு. காரைக்கால்ல 1ம், புதுச்சேரியில 1ம் அலாட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு 202 வேக்கன்சி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 202 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றத இங்க குடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுக்கு 7 வேக்கன்சி இருக்கு. சென்னைக்கு 25 வேக்கன்சி இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு 6, ராணிப்பேட்க்கு 4, திருவள்ளூருக்கு 7, வெள்ளூருக்கு 8, கோயம்புத்தூருக்கு 15, தருமபுரிக்கு 4, திண்டுக்கலுக்கு 5, ஈரோடுக்கு 3 வேக்கன்சி, கரூருக்கு 2 வேக்கன்சி, கிருஷ்ணகிரிக்கு 5 வேக்கன்சி, நாமக்கலுக்கு 2 வேக்கன்சி, நீலகிரிஸ்க்கு 5 வேக்கன்சி, சேலம்க்கு 3 வேக்கன்சி, திருப்பூருக்கு 6 வேக்கன்சி, கன்னியாகுமரிக்கு 5 வேக்கன்சி, மதுரைக்கு 8 வேக்கன்சி, ராமநாதபுரத்துக்கு 3 வேக்கன்சி, சிவகங்கைக்கு 6 வேக்கன்சி, தென்காசிக்கு 4 வேக்கன்சி, தேனிக்கும் 4 வேக்கன்சி, திருநெல்வேலிக்கு 6 வேக்கன்சி, தூத்துக்குடிக்கு 9 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விருதுநகருக்கு 3 வேக்கன்சி, அரியலூருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, கடலூருக்கு 11 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சிக்கு 2 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறைக்கு 1 வேக்கன்சி, நாகப்பட்டினத்துக்கும் 1 வேக்கன்சி தான், பெரம்பலூருக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி, புதுக்கோட்டைக்கு 6 வேக்கன்சி, தஞ்சாவூருக்கு 4 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருவாரூருக்கு 1, திருச்சிராப்பள்ளிக்கு 5 வேக்கன்சி, திருவண்ணாமலைக்கு 4, விழுப்புரம்க்கு 10. ஸோ இதுதான் இந்த 202 இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு அந்த மாதிரி டீட்டெயிலுக்கு நான் போகல இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் சொன்ன வீடியோவே நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் படிச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதே மாதிரி டெர்மினேஷன் ரூல்ஸு, இது எல்லாமே நிறைய இருக்குது. நான் அதை எல்லாமே காப்பி பண்ணி போடல. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் ஸ்கேன் காப்பியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வீடியோவாக போடல. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போய் படிங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான். இதையே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை போய் டச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.